சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலிஸ் தட்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். எங்கே போகிறோம் தெரியுமா? இப்போது சென்னையில் சண்டேயில் கண்டிப்பாக எல்லாரும் அவுட்டிங் போகிறது இட்ஸ் அ வெரி நார்மல். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு அவுட்டிங் தாங்க போகிறோம். சென்னையில் உள்ள தீவு திடலில் ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குதுங்க, நேத்திக்கும் இன்றைக்கும். அதை போய் பார்க்குறதுக்கு தான் போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம் அங்கே என்ன தான் நடக்குது, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ஆல்ரெடி நாங்கள் அதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். ஸோ போய் பார்த்தா தான் எங்களுக்கும் தெரியும் எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு. சரி, சண்டேயில் ஒரு அவுட்டிங் மாதிரியும் போகலாம். நைட்டு டின்னரும் அங்கேயே அழகாக முடிச்சுட்டு வந்துடலாம். நல்ல விதவிதமான ஃபுட்டியும் அங்கே இருக்கும். நமக்கு ஒரு டேஸ்ட் அண்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைம் பாஸாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போயிட்டுருக்கோம். வாங்க அங்கே போய் என்னென்ன எப்படி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். என்னால் மேக்ஸிமம் எவ்வளோ வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்ட முடியுமோ நான் காட்டுறேங்க. ஓகே, பாருங்க பிள்ளையாரை கரைக்கிறதுக்கு கொண்டு போகிறாங்க பாருங்க. சூப்பராக இருக்கு பாருங்க, ஜம்முன்னு வரிசையாக வருதுங்க பிள்ளையாரு. ஐயோ அப்பா, இன்னைக்கு சண்டே ஆனாலும் ஆச்சு. ஐயோ கொப்ப 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 கொப்பா. இங்கே பாருங்க எவ்வளோ பிள்ளையார் பாருங்க. அடாடாடாடாடாடா, நம்ம இன்னைக்கு வந்ததே ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. இல்லை செமையாக பாருங்க, பிள்ளையார் எல்லாம் தண்ணியில் கடலில் கரைக்க எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்க. அட்டகாசமாக இருக்குங்க. நல்லா நல்லா ஜம்முன்னு மேலே வாத்தியத்தோடு எல்லாம் ஜங்கு ஜங்குன்னு ஆடிக்கிட்டு அது பார்க்கவே நமக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க. நம்மளும் போய் நல்லா கூட நின்றுட்டு ஒரு குத்தாட்டம் போட்டால் தேவலான்னு இருக்கு. விநாயகப் பெருமானே வா. நாங்கள் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்குன்னு போய் பாருங்க பிள்ளையாரோட அடையுங்க அப்பா. ஒரு ஒரு ஊர்வலமும் சும்மா பிரமாதமாக இருக்குங்க. நல்லா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பாருங்க, எல்லாம் செமையா ஆடிட்டு வராங்க. நல்லா ஒவ்வொரு இடத்துல இருந்து கொண்டு வந்து எல்லாம் இன்னைக்கு கரைக்கிறாங்க கடல்ல. செம்ம க்ரௌடா இருக்குங்க பீச் ரோடே. இங்க பாருங்க, அப்படியே விதமா பிள்ளையார் தாங்க. எல்லாம் செமையா இருக்குங்க எல்லா பிள்ளையாருமே. போடே ஜுப்சக்கா 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 ஜுப்சக்கா. இங்க பாருங்க செம்ம க்ரௌடா இருக்குங்க. கேட் நம்பர் 6, கேட் நம்பர் 5ன்னாங்க. எல்லாம் ஒன்று ஒன்றா தாண்டி இப்போ மெயின் என்ட்ரன்ஸ்லேயே போக சொல்லிட்டாங்க. எல்லாம் அவ்வளோ கார் நிற்கிதுங்க. உள்ளே போக முடியுமா என்னன்னு தெரியல. இன்றைக்கி ஓணம் வேறு, சண்டே வேறு. 2 வீலர் 4 வீலர் பயங்கரமாக இருக்குங்க எல்லாமே. இன்றைக்கி பிள்ளையார் வேறு கரைக்கிறாங்க, அது வேறு கூட்டம். எதுக்கு எந்த கூட்டம்னே ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலைங்க. இதை பாருங்கள், இப்போ இதில் ஒரு போர்டு வரும் பாருங்கள். இந்த தீவு திடல்லையேங்க சுற்றுலா பொருட்காட்சி மற்றும் துபாய் குளோபல் வில்லேஜ்னு சொல்லி அடுத்த மாதம் 21 வரைக்கும் இருக்குங்க. அது அக்டோபர் 20 வரைக்கும் இருக்குது, துபாய் குளோபல் வில்லேஜ்னு சொல்லி. ஸோ வீக்கெண்டில் பசங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பாருங்கங்க, நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ரஷ்ஷு பாருங்கள். உள்ளேயே போக முடியுமா என்னன்னு தெரியலைங்க.
அப்பா ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சுங்க. பாருங்க, நல்லா என்ட்ரன்ஸு சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நல்லா ஜம்முன்னு இருக்குங்க, நல்லா பார்க்கறதுக்கே. உள்ள என்ட்ரன்ஸில் போகிறவங்க இங்கே உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்ட்டு நான் ஒன்று ஒன்றா வீடியோ எடுத்து உங்களுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேங்க. ஓகே, இதில் நீங்கள் பார்க்குற இந்த என்ட்ரன்ஸு 100 ருபீஸுன்றதுங்க இந்த துபாய் குளோபல் வில்லேஜ்னு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுக்கு உண்டான என்ட்ரன்ஸ் டிக்கெட் தாங்க. எங்களுக்கு கார் பார்க் பண்ண இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மெயின் கேட்டில் வந்ததுனால இது வழியாக உள்ளே போகணும் அந்த ஃபுட் கோர்ட்டுக்குன்னா நீங்கள் இந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட்டை வாங்கிட்டு தான் உள்ளே போக முடியும்ட்டாங்க. சரி, குளோபல் வில்லேஜையும் சுற்றி பார்த்த மாதிரி இருக்குமேன்னு நாங்கள் இந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட்டை வாங்கிட்டு இந்த கேட்டு வழியாக தாங்க நாங்கள் உள்ளே போய் ஃபுட் கோர்ட்டுக்கு போனோம். இந்த துபாய் வில்லேஜ் அதுக்குள்ளே தாங்க இப்போ நாங்கள் என்ட்ரன்ஸ் போய் இந்த பாருங்கள் எக்கச்சக்கமாக ஸ்டால் போட்டு வச்சுருக்காங்கங்க. எல்லா ஸ்டாலுங்க, கிளிப்பு, ஹேர் பேண்டு, பேகு, பசங்க விளையாடுறதுக்கு ஜூஸ். இந்த பாருங்கள், இந்த கழுகை ஒரு கரண்ட்டில் இப்படி அப்படியே திரும்பி பறக்கிற மாதிரி அதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்காங்கங்க. ரொம்ப தத்ரூபமாக இருக்குங்க. அதை நீங்கள் கிட்ட போய் பார்க்கும்பொழுது நிறையா பேர் அது கீழே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. இந்த பாருங்கள், பாப்கார்ன் ஸ்டாப்பு, பஞ்சு மிட்டாய் ஸ்டாப்பு. இந்த பாருங்கள், இந்த விலங்குகளுடைய எல்லா ஃபோட்டோஸையும் போட்டு சும்மா அம்சமாக வச்சுருந்தாங்கங்க. இதிலே அம்யூசிங் பார்க்கு, இது ஸ்னோ கிங்டம், இந்த மாதிரி எல்லா இதுவும் ஒரு இதுவும் வச்சுருந்தாங்கங்க. இந்த கழுகு தாங்க ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. பகல்லையே இந்த மாதிரி இருக்குது. நான் நைட்டில் திருப்பி இதை ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், நான் காட்டுறேன் உங்களுக்கு. பிரமாதமாக இருந்ததுங்க. அந்த கழுகு கீழே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேங்க நான். எல்லோரும் எடுத்தாங்க, சரி நம்மளும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேங்க நான். ஜூம் பண்ணி எடுங்கன்னு எங்கள் வீட்டில் சொல்லிகிட்ருக்கேன். அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க, சூப்பராக, ரொம்ப பிரமிப்பாக இருந்ததுங்க இந்த கழுகு. நீங்களும் இதை அவசியம் பாருங்கள். எங்கே பார்த்தாலும் ஒரே மனித தலைகள் தாங்க. இது பாருங்க, எல்லாம் வச்சுருக்காங்க. ஹவுஸ் கீப்பிங்ஸ், ஹவுஸ் ஹோல்டு, விருப்பமானதை வாங்கிக்கலாங்க. இங்கே பாருங்கள், திங்கிறதுக்கும் எல்லாம் கார்னு, ஐஸ்கிரீம், ஜூஸு, கூல்ட்ரிங்க்ஸு, இங்கே பாருங்கள் எல்லாம் இருக்குங்க ஸ்டாலில். பசங்களுக்கு விளையாட்டுக்கு தேவையான டாய்ஸு, லேடிஸுக்கு கழுத்துக்கு காதுக்கு எல்லாம் போடுறதுக்கெல்லாம். வீடியோ எடுத்தால் வீடியோவே ஃபுல்லாக ஆகிடுங்க, அவ்வளோ இது சூப்பராக பாருங்க. எல்லாம் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வாங்குங்க பசங்களை கூட்டிகிட்டு. செம்மையா பசங்க பார்க்குறதெல்லாம் வாங்குன்னு சொல்லுங்க, நம்ம தான் பார்த்து கூட்டிகிட்டு வரணும். என் பேரனை இந்த கடைக்குள்ளே விட்டா அவ்வளோதாங்க, ஒன்று பாக்கி இல்லாமல் எல்லாத்தையும் வாங்கும்பா. சூப்பராக இருக்குது நல்லா. இங்கே பாருங்கள், டோரா புஜ்ஜி எல்லாம் அந்த பசங்களோட கார்ட்டூன்ஸ் அத்தனையும் நல்லா இருக்குங்க, சூப்பராக. பாருங்கங்க, சின்ன பசங்க சறுக்கு மரம் ஏறுறது, கீழேருந்து மேலே ஏறலாம், மேலேருந்து கீழே இறங்கலாங்க. ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு பசங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான கேமுங்க இது. ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். சின்ன பசங்களுக்கு கார் ஓட்டுறதுங்க சூப்பராக. அதுங்களே செல்ஃப் டிரைவிங், ரிமோட் கண்ட்ரோல்னு நினைக்கிறேன். அவங்க கையில் ஏதோ வச்சுருக்குறாங்க, சூப்பராக இருக்குங்க ஜம்முன்னு.
பசங்க இதுக்குள்ளே பூந்துதுன்னா வெளியிலே வராதுங்க ஒன்றும். என் பேரன் விடமாட்டாங்க இந்த காரை பார்த்தாலே. அப்பா சூப்பராக இருக்குங்க, நல்லா பார்க்குறதுக்கு. எக்ஸிபிஷன்னாலே அப்பளம் தானேங்க பாருங்கள், நல்லா பெரிய பெரிய அப்பளம் சூப்பராக ஜாமுன்னு இதிலே மசாலா தடவி அருமையாக விற்கிறாங்கங்க. ஒரு அப்பளம் தின்னாலே வயிறு நம்பிடும். என்னைக்கு நான் கேரண்டி இல்லைங்க. ஓகே, வாங்கி சாப்பிடுவோம். ஃபுட் கோர்ட் ஃபெஸ்டிவல் என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறோங்க. உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்கு என்னன்னு. நம்ம கூவம் ஆற்றுறாங்க, நல்லா ஸ்மெல்லு சூப்பராக வருது. செமையா உண்மையிலே மெட்ராஸில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சண்டே அவுட்டிங்க. செமையா, அதே சமயத்தில் நல்லா செலவும் எக்கச்சக்கமாக ஆகுங்க. அது சின்ன பசங்களையெல்லாம் கூப்பிட்டு வந்தோம், அவ்வளோதான், பர்ஸே காலி. நம்ம பெரியவங்க மட்டும் என்ன சும்மாவாக இருப்போம், கண்டதையும் வாங்கி திம்போம். என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறோங்க ஃபுட் கோர்ட் ஃபெஸ்டிவலுக்கு. பயங்கர ரஷ்ஷாக இருக்குது. இன்னைக்கு சண்டேன்னது கேட்கவே வேணாம். இந்த ஒரு ஸ்டாலும் ஃபுட் ஸ்டால் தாங்க. நமக்கு என்னென்ன வேணுமோ போய் வாங்கி சாப்பிட்லாம். ஒவ்வொருத்தரும் வந்து அவங்கவுங்க ஸ்டாலை போட்டு எல்லாம் ஃபுட் ஃபெஸ்டிவலுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டால் அக்ஷயா கல்பா ஆர்கானிக், அவங்க ப்ராடக்ட் எல்லாங்க. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஃபுட் கோர்ட் வந்து பாருங்கள், ஒரு டூம் மாதிரி தெரியுது பாருங்கள். அது ஒரு ஸ்டாலும் ஒரு ஃபுட் கோர்ட்டுங்க. பூந்து விளாச வேண்டியதாங்க. இங்கே பாருங்க, என்ன ஜிகர் தண்டாவா என்னன்னு தெரியல. சார் இது என்னது, ஃப்ரூட் சாலட்டா? ஸ்ட்ராபெரியில் சாக்லேட் மிக்ஸ் பண்ணி தராங்க. ஓ, ஸ்ட்ராபெரியில் சாக்லேட் மில்க் ஷேக் பண்ணி தராங்க. ஐயோ, இங்கே விற்கிறத ஃபுல்லாக வாங்கி தின்னோம் கண்டிப்பாக வயிறு டேமேஜ் ஆகிடுங்க 100%. சும்மா என்னென்ன இருக்குதுன்னு ஒரு ஸ்டாலாக பார்த்துக்கிட்டே போக வேண்டியதாங்க. நமக்கு எது பிடிக்குதோ அதை வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டியதான், வயிறை கெடுக்காமல்.
ஃபஸ்ட்டு அப்பளம் வாங்கி சாப்பிட்டாச்சு. நீங்கள் இப்போ பார்க்குற இந்த ஃபுட் ஸ்டால்லங்க பப்ஸு, ப்ரெட் டோஸ்ட்டு, இன்னும் சுழியா விதவிதமாங்க ஸ்நாக்ஸு எல்லாம் விற்கிறாங்க. அதையும் வாங்கி எல்லோரும் சாப்பிட்றாங்க. அப்புறம் இந்த ஃபுட் ஸ்டால்லங்க அதுக்கு எதிர்த்த மாதிரியே இந்த மாதிரிலாம் உட்காந்து சாப்பிட்ற மாதிரிலாம் சேர் இல்லாமல் போட்டிருந்தாங்க. ஒரு சில டைனிங் டேபிள் மாதிரியும் போட்டிருந்தாங்க. கீழே நின்றுக்கிட்டே சாப்பிட முடியாதவங்கள்லாம் இந்த மாதிரி அங்கே சேரில் போய் அழகாக உட்காந்துக்கிட்டு பஃபே மாதிரி இந்த பாருங்க எவ்வளோ பேர் பாருங்கள் அப்படியே கீழே உட்காந்துக்கிட்டு எவ்வளோ இது சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க பாருங்கள். ஐயோப்பா, எங்கே பார்த்தாலும் ஒரே மனித தலைகள் தாங்க எல்லாம். அடாடாடாடா, அப்படியே வாய் தின்னுக்கிட்டே தாங்க இருந்தது. யாரை பார்த்தாலும் சும்மாவே இல்லை வாய். ஐயோயோயோ, நான்வெஜ்ஜு வெஜ்ஜு அப்பா பப்பா அவ்வளோ ஸ்நாக்ஸுங்க இந்த ஸ்டால்லங்க. நாங்கள் மட்டும் என்ன சும்மாவா, நாங்களும் போட்டி போட்டுக்கிட்டு சாம்பார் இட்லி, குட்டி இட்லி, அப்புறம் வந்து பப்ஸு, அப்புறம் தேங்காய் பால் பிரியாணி, நூடுல்ஸுன்னு எல்லாம் நாங்களும் வாங்கி சும்மா இஷ்டத்துக்கு பூந்து விளாசனவங்க எல்லாம், நானும் எங்கள் வீட்டுக்காரும். அது பின்னாடி மேடையில் எல்லாம் டான்ஸு எக்கச்சக்கமாக. யாரை பாருங்கள் இந்த மாதிரி தட்டில் ஒன்று வச்சுக்கிட்டு இன்னும் இதான் இல்லைங்க, அவ்வளோ அருமையான ஃபுட் ஐட்டம்ங்க எல்லாமே. நான் பாருங்கள் மண்டையை ஆடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு நல்லா சூப்பராக சாப்பிட்டேங்க. எல்லாம் நல்லா இருந்ததுங்க. உண்மையிலே அருமையான ஒரு சண்டே அவுட்டிங்க, பிரமாதமாக இருந்ததுங்க நல்லா. அப்படியே அதை தொடர்ந்து அந்த இதிலே ஸ்டால்லையே அப்படியே நின்று ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோங்க. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த ஸ்டேஜில் தாங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம். அங்கே முன்னாடி பயங்கர க்ரௌடுங்க, அது உள்ளேயே போக முடியல, அவ்வளோ கூட்டங்க. அங்கே 1 ஹவருக்கு ஒரு தடவை ஒரு ப்ரோக்ராமாக மாற்றிக்கிட்டு இருந்தாங்க. கானா பாட்டு, டான்ஸு, கிட்டாரு, மியூசிக்கு எல்லாம் அப்படியே பின்னி பெடல் எடுத்துக்கிட்டு இருந்தாங்கங்க. நம்ம சும்மாவே போய் அங்கே நிற்க முடியாது, நம்மளை அறியாமல் ஆடிக்கிட்டு நிற்க வேண்டியதாங்க நம்ம. நீங்கள் இப்போ இந்த வரிசையாக பார்க்குற இந்த ஃபோட்டோஸ் எல்லாமேங்க துபாயில் உள்ள ஒவ்வொரு இடங்களில் உள்ள மிக ஃபேமஸான இடங்கள்ங்க இதெல்லாம். அதெல்லாம் தான் அப்படியே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்கேன் நான். இது ஃபோட்டோ ஃப்ரேமுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஹோட்டலுங்க. இது சூப்பராக இருக்கும் துபாயில். இது தாங்க அந்த ஃபோட்டோ ஃப்ரேமுங்கிறது. துபாயில் ரொம்ப ஃபேமஸான இடம் இது. நம்ம எல்லோரும் பார்க்குற ஜெயிண்ட் வீலுங்க பாருங்கள், சூப்பராக இருந்தது. இதெல்லாம் இந்த துபாய் வில்லேஜுக்குள்ளே தாங்க இருக்குது. அந்த இடத்துல சாயந்தரம் 4 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்கங்க, ஷார்ப்பாக ஆரம்பித்து நைட்டு 10 o'clock க்ளோஸ் பண்ணிடுறாங்க. டெய்லி உண்டு, நாட் ஓன்லி வீக்கெண்டு, டெய்லி உண்டு. செப்டம்பர் 5ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் இந்த துபாய் குளோபல் வில்லேஜு அந்த இது உண்டுங்க. கண்டிப்பாக பசங்களையெல்லாம் கூட்டிகிட்டு போய் அவசியம் பாருங்கங்க. இப்போ ரீசெண்டாக எல்லாம் எக்ஸாமெல்லாம் முடிஞ்சு லீவெல்லாம் கண்டிப்பாக விடுவாங்க. பசங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நமக்கே ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டான இடம் தாங்க இது. 4 மணிக்கு வந்தவங்க இப்போ மணி 9 போகுது. சரியான என்டர்டெயின்மெண்ட்ங்க, அன்பிலீவபிள், சூப்பருங்க. ஐயோ, பசங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் வீட்டுக்கே வரமாட்டாங்கங்க யாரும். பிரமாதங்க. கொடுக்குற 100 ரூபா காசுக்கு நல்ல ஒர்த்தபிளுங்க. அதே சமயத்தில் வயிற்றுக்கு நல்ல இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் வாங்கி திங்கிறதுக்கு உண்டான அவ்வளவும் இருக்குங்க ஃபுட் கோர்ட்டு. அடாடாடா, நான்வெஜ்ஜு, வெஜ்ஜு, பீஸா, பர்கர், ஐஸ்கிரீம், பர்மா, அத்தோ, நூடுல்ஸு. ஐயோயோ எப்பா, சாப்பிட முடியலிங்க எதையும். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்லா கண்டிப்பாக வாங்குங்க. இப்போ செப்டம்பர் 5ஆம் தேதி ஆரம்பித்து அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் சென்னை தீவுத்திடலில் நடக்குதுங்க. ஈவினிங் 4 மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுறாங்க.
நைட்டு 10 o'clock வரைக்கும் இருக்குது. அருமையாக வந்து என்ஜாய் பண்ணுங்கங்க வீக் டேஸில். சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. மனசே இல்லை இதை விட்டு போகிறதுக்கு. பாய் பாய், see you next. குட் நைட். ஐயோ டயர்டாக ஆகிட்டோங்க. அவ்வளோதாங்க. என்னங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், நைட்லேயும் இந்த இந்த கழுகு எப்படி அசம்பிள் ஆகுது பாருங்கள். அப்படியே லைட்டு வெளிச்சத்தில் பிரம்மாண்டமாக இருந்ததுங்க, சூப்பராக. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். பாய்.